அதெல்லாம் என்னன்னா நம்ம 23ஆம் புலிகேசி நம்ம வடிவேலு நம்ம வைகை புயல் வடிவேல் மாதிரி ஆயிரும். எங்க தலைவர் அப்படி இல்லாம நீ 2-3 நாள் எப்போ அறிவிச்சாலும் சரி தேர்தலுக்கு களத்துக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் தயார்படுத்தி விட்டார். இதெல்லாம் அண்ணாமலைக்கு வாய் அடக்கம் தேவை. இதே பாரதிய ஜனதா எப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இப்ப இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை நாடாளுமன்றம் 38 பேர் உட்கார்ந்துக்கிட்டு பொம்மை போல காட்சி அளித்திருக்காங்களே, அது மாதிரி இருக்க மாட்டாங்க. நீங்க ஊடகங்களுக்கு உங்களுக்கு எதுக்கு எவ்வளவு கவலை? எங்க கூட்டணிக்கு இங்க மெகா கூட்டணி அமையுன்னு எங்க பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு. இதை எவனும் உடைக்கிறதுக்கு இங்க யாரும் கிடையாது. புரட்சி தலைவமா உருவாக்கின இயக்கம் அதிமுக. கொடி இங்கதான் இருக்கு, கட்சி சின்னம் இங்க. அதனால இந்த தேர்தலை பொறுத்த அளவுக்கு எங்களுக்கு நாங்க ஏற்கனவே களத்துக்கு பயிற்சியில தயாரா இருக்கோம். எப்ப தேர்தல் நீ 2-3 நாள் எப்போ அறிவிச்சாலும் சரி தேர்தலுக்கு களத்துக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் தயார்படுத்தி விட்டார் என்பதை தெரிவிச்சுக்கலாம். சில கட்சிகள்லாம் 23ஆம் புலிகேசி மாதிரி அவங்க படைத்தளபதியில செய்யற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த திடீர்னு அவங்க தொண்டர்கள் தான் சொல்லுவாங்க பூத்து கமிட்டி வைக்கணும். அதெல்லாம் என்னன்னா நம்ம 23ஆம் புலிகேசி நம்ம வடிவேலு நம்ம வைகை புயல் வடிவேல் மாதிரி ஆயிரும். எங்க தலைவர் அப்படி இல்லாம மிக சிறப்பான முறையில் இமயத்திலே போய் கொடியை நாட்டி வந்த சேர போல இந்தியா முழுவதும் இல்லாமல் ஆசியா கண்டத்தில் முழுமையாக ஓரளவுக்கு கிழக்கு ஆசிய நாடுகள்லாம் கால் பதித்த சோழர்களை போல வர வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிடமும் வெற்றி படிக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய எடப்பாடியார் எங்களுக்கு எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரா எப்பா எல்லாருக்கும் வருத்தம்லாம் அதுல நாங்க கூட சுண்டி கேட்கும்போது வருத்தப்படுவாங்க. எங்களுடைய மாவட்ட நிர்வாகியில ஒரு தொகுதிக்கு ஒரு குழு போட்டிருந்தோம், அப்புறம் பகுதிக்கு ஒரு குழு போட்டிருந்தோம். இப்படி போய் பார்க்காதவங்க எல்லாம் அதுல சரியா வரலன்னா நானே இது பண்ணி என்னைய மேல இருந்து கேட்பார். ஒரு பொதுச் செயலாளர் இந்த அளவுக்கு முனைப்பாடுறது எங்க இயக்கத்தினால அம்மா சொல்லிடுவாங்க, தலைவர் சொல்லுவாங்க, இது மாதிரி சொல்லிட்டுருவாங்க. ஆனா இதை தொடர் நடவடிக்கையாக மற்ற தலைவர்கள் தான் பேசுவாங்க. ஆனா எங்க பொதுச் செயலாளரே எங்களுக்கு போன்ல போட்டு கைபேசியில போட்டு பேசிடுவார். என்ன செஞ்சிருக்கீங்க, என்ன அந்த இது சரியில்லைன்றாங்க, இங்கே சரியில்லைன்றாங்க, எனக்கு வந்திருக்க தகவல் சரியில்லையே, நான் எல்லாரையும் போட்டு விசாரிச்சு உங்க சரியில்லைன்றாங்க, அங்க அதை பாருங்க, அந்த தொகுதியை பாருங்க, இந்த தொகுதியை பாருங்கன்னு எங்களை அதுல ரொம்ப அக்கறையோடு பார்க்கணும்னு சொல்லிருக்காங்க. மாவட்ட செயலாளர் ஒரு பணியாற்ற வைத்தவர் எங்களுடைய எடப்பாடியார் அது அழிச்சிருக்காரு. அவரை போய் பார்க்க சொல்லுங்க. அவரை மாநாடுக்கு தீவிரவாதிகள் நடத்திய மாநாடுன்னு குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அதுதான் கேட்கிறேன். இது ஒரு கட்சியே, அது அகில இந்திய அளவில் இருக்கிற இதனாலதான் பாரதிய ஜனதா சிறுபான்மை மக்களால் வெறுக்கப்படுகிற ஒரு கட்சியாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சில தலைவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் இருப்பதனால்தான் தமிழகத்துல இந்த இருந்து விரட்டணும். ஏன்னா இங்க அண்ணன் தம்பியாக பாசமாக மாமன் மைத்துனன் என்று பழகி கொண்டிருக்கிற நம்முடைய சகோதரர்களை மதவாதத்தை புகுத்தி இந்த மாதிரி தேவையில்லாம தீவிரவாத இயக்கம்னு சொல்லுவது மிகப்பெரிய மோசமானது. லட்சக்கணக்கான பெண்களும் ஆண்களும் கலந்து கொண்டாங்க, இளைஞர்கள் பெருவாரி கலந்து கொண்டாங்க. எங்களுடைய பொதுச் செயலாளர் அதுல கடந்த அந்த நீந்தி வர்றதுக்கே ஒரு 10 நிமிடம் ஆச்சு அந்த ஜீப்ல. அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி தான் நினைக்கிறேன். இதெல்லாம் அண்ணாமலைக்கு வாய் அடக்கம் தேவை. இதே பாரதிய ஜனதா எப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இல்ல எங்க அவர் சொல்லிட்டார், மாநில உரிமையாகவும் வளர்ச்சிக்காகவும் இங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பார்கள். இப்ப இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை நாடாளுமன்றம் 38 பேர் உட்கார்ந்துக்கிட்டு பொம்மை போல காட்சி அளித்திருக்காங்களே, அது மாதிரி இருக்க மாட்டாங்க. எங்களுடைய உறுப்பினர்கள் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மக்களோட நன்மைக்காக மாநிலத்தின் உரிமைக்காக அதை போராடுவார்கள். அதுக்காக களத்துல நிப்பாங்கன்னு சொல்லிடுறாங்க. நாடாளுமன்ற தேர்தல் தேசிய கட்சிகளை எதிர்த்து பண்ண வேண்டியது, அதனால நீங்க தேசிய கட்சி அது இல்ல வாழ்த்து
இப்ப நீங்க பேசுனதுக்கு சொல்றேன், பிரதமர்னா என்ன? அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் தானேங்க, அதை பத்தி இல்ல. களத்துக்கு வந்துட்டா நண்பனாவது இதாவது, கூட இருக்க வரைக்கும் தான் நண்பன், வந்துட்டா எதிரி தானே. மாதிரி சமுதாய கட்சிகளுக்கு கூப்பிட்டு பேசி இது பண்ணியிருக்காங்க. இனி தானே பெரிய கட்சிகள்லாம் வரும்போது தானே தெரியும். கூட்டணியை பொறுத்தளவுக்கு எங்க பொதுச் செயலாளர் பாத்துக்குவாரு. நீங்க ஏன் அதை கவலைப்படுறீங்க? ஊடகங்களுக்கு உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு கவலை? எங்க கூட்டணிக்கு இங்க மெகா கூட்டணி அமையுன்னு எங்க பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு. பணிகள் நடந்து கொண்டு இருக்கு, பேச்சுவார்த்தை. அவங்க திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சியில எங்களோட பேசிட்டு இருக்காங்க, பொதுச் செயலாளர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அது வந்து இறுதி கட்டம் வந்து கணக்க. இப்பெல்லாம் அவர் பேர் மாதிரி ஆயிட்டாரு. நீ ஒரு பேச்சாளர் அவரை போயிட்டு பேசிட்டே இருக்கு. எங்க ஆரோக்கியமானதை இப்ப நீ சும்மா கூட சொல்லுவாங்க. இப்ப அங்க இருந்தா இங்க வந்து ஒண்ணும் இல்லாம போனவங்க பேரே தெரியாம ஒரு இது சேர்த்தாங்க. எங்க டெல்லி போய் அவருக்கு பக்கத்து வீட்டுக்காரரே அவர் என்ன இருந்தாரு, அவர் எம்எல்ஏவா இருந்தாரான்னு கூட தெரியாது. எந்த காலத்துல இருந்தவர் அதெல்லாம் தேடி பிடிச்சு கொண்டு போய் சேர்த்து இவங்க சேர்த்துட்டாங்கன்னா அதிமுகவை சிறுமைப்படுத்தணும்னா முடியவே முடியாது. இங்க அதிமுகவில் உளுந்து விட்டு எழிகிற அளவுக்கு இளைஞர்கள் பெரு வட்டாமே இங்க சேர்ந்து. காரணம் என்ன நினைக்கிறீங்க? அவர்கள் தேர்வு எழுதினா அது தவறா போயிடும், பாவம் அவங்களுக்கு வந்து ஒரு வருஷம் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லி தேர்வு எழுதாமே அந்த இது செகண்ட் டேர்ம் இதுல எவ்வளவு மார்க் வாங்கிங்க, ஆஃப் இயர்லியில எவ்வளவு மார்க் வாங்கிருக்காங்க, அந்த எடப்பாடி மாதிரி 53 லட்சம் இளம் பெண்களுக்கு நாங்க லேப்டாப் கொடுத்துருக்கோம். அப்ப நாங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் கொடுத்ததுனால இன்னைக்கு எங்க கட்சியில பாத்தீங்கன்னா 2,06,00,000 பேர் இன்னைக்கு உறுப்பினரா இருக்காங்க. இந்த கட்சியை போய் யாரோ பேசுறாங்கன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தா முடியுமாங்க? இங்க இருந்து போனவங்க 1000 பேசுவாங்க, அதெல்லாம் அதவே பற்றி பேசக்கூடாது. தமிழ்நாட்டு உரிமையை அடகு வைக்கிறீங்கன்னு தான் சொல்லியிருப்பாரு ஒழிய, எங்க கட்சி வந்து இரும்பு கோட்டை மாதிரிங்க, இது எக்கு கோட்டை. இதை எவனும் உடைக்கிறதுக்கு இங்க யாரும் கிடையாது. புரட்சி தலைவமா உருவாக்கின இயக்கம் அதிமுக. கொடி இங்கதான் இருக்கு, கட்சி சின்னம் இங்க. அவன் இதை விட்டுட்டு யார் போனாலும் கட்சியில இருந்து அது உதிர்ந்த இலைகள் தான். நான் ஏற்கனவே சொன்னேன், உதிர்ந்த இருக்கிற முடிகள் தான். அதை பத்தி நாங்க கவலையே படுறதில்ல. இங்க இருக்கின்றோட்டையும் அழகா நாங்க பாத்துக்கிறோம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.